Hi friends, welcome to 1C Recipes and Vlogs. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான நான் ரெசிபி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம 2 விதமான நான் ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பட்டர் நான், இன்னொன்று பார்த்திங்கன்னா கார்லிக் நான். இந்த 2 விதமான நான் சூப்பர் ஈஸியாக சூப்பர் டேஸ்டியாக பண்ணலாம். எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த நான் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பர் சாஃப்டாக கிடைக்கும். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 2 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் ட்ரைடு ஈஸ்ட் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை தனியாக வார்ம் மில்க் அல்லது வார்ம் வாட்டரில் ஆட் பண்ணி கொஞ்சம் சுகர் சேர்த்து கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்க அப்படின்னா நுர பொங்கி வரும், அதை ஆட் பண்ணணும். ஆனால் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் அந்த மாவுலேயே சேர்த்துடலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு சுகரும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம ட்ரையாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக வார்ம் வாட்டர் இருக்குது இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த தண்ணி வந்து கை பொறுக்கிற அளவு சூடு இருக்கணும். அந்த அளவு சூடு இருக்கிற மாதிரி தண்ணி ரெடி பண்ணிக்கோங்க முன்னாடியே. இது கூடவே 2 டீஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டருக்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் அந்த பட்டர் ஆட் பண்ணி அந்த நான் செய்யும்பொழுது அந்த பட்டரோட ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும் நமக்கு. அந்த பட்டரும் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வார்ம் வாட்டரும் சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு அந்த மாவை பிசைஞ்சு கொண்டு வந்துடுங்க. மாவு ரெடி பண்ண பின்னாடி இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் அதை ரோல் பண்ணி இந்த மாதிரி தேய்ச்சி ப்ரெஷர் கொடுத்து ஒரு சாஃப்டான டவா ரெடி பண்ணணும். நம்மளோட மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு, நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ மேலே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணி இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் வச்சிடலாம். இப்போ இது 1/2 மணி நேரம் கழித்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா டபுளாக என்லார்ஜ் ஆகிருக்கும். இதை லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே அவ்வளோ சாஃப்டாக கை உள்ளே போகும். பாருங்கள் எவ்வளோ அழகாக சாஃப்டாக வந்திருக்குன்னு. இப்போ இதை மறுபடியும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் ரோல் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு 5 to 10 மினிட்ஸ் கிட்ட வரைக்கும் அந்த மாவை நம்ம பிசைஞ்சிருக்கிறதுனால அந்த நான் நல்லா சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். இப்போது இதை சின்ன சின்ன பால்ஸாக பிரித்து எடுத்து வைக்கணும். இன்றைக்கி நம்ம 2 விதமான நான் செய்ய போகிறனால 2 விதமாக பால்ஸ் வந்து ஈக்குவல் போர்ஷன்ஸாக பிரித்து எடுக்க போகிறோம். நம்ம ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் நான்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருப்போம். அந்த ஹீட்லேயே சாப்பிட்டா தான் அந்த நான் நல்லா சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் ஆற விட்டுட்டாலும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஆனால் நீங்கள் இதே மெத்தடில் இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா ஆறின பின்னாடியுமே சூப்பர் சாஃப்டாக இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்லுவேன். இப்போது மொத்தம் 8 பால்ஸ் வந்திருக்கு. அதில் 4 வந்து பட்டர் நான் செய்ய போகிறோம், 4 வந்து கார்லிக் பட்டர் நான் செய்ய போகிறோம். இப்போ ஒரு பால் எடுத்து கீழே கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணி இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடாது, எலிப்ஸ் மாதிரி நீள்வட்டம் சொல்லுவாங்களா அது மாதிரி இருக்கணும். ஏன்னா கடைகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா நான் மேக்ஸிமம் இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி நம்மளை வீட்லேயும் ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போது அந்த நான் வந்து தோசை தவாவில் வச்சுட்டு அது மேலே கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணி 2 சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக பபிள்ஸ் எழுந்து வரணும். அப்போ தான் அந்த நான் வந்து சூப்பராக நம்ம கரெக்டாக அந்த மாவு ரெடி பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். நம்ம மாவு பிசையும் பொழுதும் பட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த நான் வேக வைக்கும் பொழுதும் பட்டர் ஆட் பண்ணுறதுனால ஒவ்வொரு வாய்க்கும் சாப்பிடும் பொழுது அந்த பட்டரோட ஃப்ளேவர் தனியாக தெரியும், நல்லா மெல்ட் ஆகும். இப்போது நம்ம பட்டர் நான் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம். இப்போ கார்லிக் நான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்னொரு பால் எடுத்துகிட்டு அதை இதே மாதிரி நல்லா தின்னாக தேய்ச்சிட்டு இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வெள்ளைப்பூண்டு, அது 2 அல்லது 3 வெள்ளைப்பூண்டு துருவி எடுத்துக்கோங்க. ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக மல்லி இலையை குட்டி குட்டியாக சாப் பண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம துருவன அந்த வெள்ளைப்பூண்டை கொஞ்சம் தூவி விட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் மல்லி இலை தூவி லைட்டாக கையால் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது மாவோடு ஒட்டிக்கும். இப்போது இதை தோசை தவாவில் பட்டரில் ஹீட் பண்ணி 2 பக்கமும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா இதுதான் கார்லிக் பட்டர் நான். இதில் பட்டர் சேர்க்காமல் நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்து பண்ணலாம். ஆனால் பட்டர் சேர்த்து அந்த கார்லிக் வாசத்தோடு நீங்கள் சாப்பிடும்பொழுது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட்டர் நானோட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். இதுவுமே பாருங்கள் நல்ல பபிள்ஸ் எழுந்து வருது. இதையும் 2 சைடு நல்ல பொன்னிறமாக வேக வச்சு எடுத்துடணும். அவ்வளோதான். பட்டர் நான் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம், கார்லிக் நான் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இந்த 2 ரெசிபியும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க.
எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.